மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா சிலை அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா சிலை அருகே திரண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றி வருகிறார். ஆற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே திரண்டு அவருடைய வாகனம் கவர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி அவர்கள், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடத்துக்குளம் மகேந்திரன், அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர், திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் உடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை முழுவதுமாக மக்கள் வெள்ளத்தை இன்றைக்கு அலைகடல் என்ற மக்கள் ஆரவாரத்தோடு அதிமுக பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்று அதிமுக செயலாளருக்கு அந்த உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனம் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. வாகனம் வர முடியாத அளவிற்கு மக்கள் கூட்டமாக காட்சி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வருகைக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்திலே இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு மக்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். நிறைவேற்றி கொடுத்த மக்கள் திட்டங்களை அந்த மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை மக்கள் வெள்ளத்தால் குலுங்கி கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் அனைத்து மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, நெசவாளர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக, மீனவர்களுக்காக, பல்வேறு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்திருக்கிறது. அந்த திட்டத்துடைய எழுச்சியைத்தான் இன்றைக்கு இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை குலுங்குகிற அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் கூடி அதிமுக பொதுச்செயலாளர் உற்சாகமான வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் பேச இருக்கிறார். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம்.